தான் முருகன் மேல பக்தி அதிகமா இருந்தாலும் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இந்த காணொளி எப்படியாச்சும் இக்கட்டான நிலைமையில ஒரு லாஸ்ட் டெட் எண்டுக்கு வர பக்தர்கள் நிறைய பேர் இந்த தருணத்துல இருப்பீங்க. இந்த காணொளி எப்போ உங்களுக்கு போய் சேரும்னு எனக்கு தெரியாது. எல்லாமே முருகப்பெருமான் தான் அதுக்கான வழியும் அமைச்சு கொடுக்க வேண்டும். இந்த காணொளி போய் ஒவ்வொரு பக்தர்களுக்கு அந்த சூழ்நிலையில போய் சேரும்னு நான் முருகப்பெருமானை நம்புறேன். முருகப்பெருமானே அந்த வழி நடத்தி கொண்டு போவார்னு எனக்கு தெரியும். ஒரு முறை இல்லை, பல முறையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலையும் முருகப்பெருமான் நம்ம நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். எனக்கு இது தேவை, எனக்கு இது நடத்தி கொடுக்கல, நான் உங்ககிட்ட வேற எதுவுமே கேட்கல, இயல்பாக ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நானும் இருக்கேன். இவருக்கு நடந்திருக்கு, எனக்கு நடக்கல, ஓ அவருக்கு தான் சிறந்த பக்தியா, அந்த மாதிரி நான் மனசுல எதுவுமே நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இருக்கிற சூழ்நிலை, முருகா என்னை காப்பாத்தி விட்டா மட்டும் போதும். கருணையின் கடலே, கருணையின் வடிவமே, முருகப்பெருமானே எனக்கு இந்த ஒரு வழி மட்டும் காட்டு தலைவா. முருகா நான் வேற எதுவுமே கேட்கல. என் வாழ்க்கை இப்பவோ அப்பவோன்னு ஒரு மனநிலைமையில நான் இருக்கேன். இதை வெளியில சொன்னா கூட இதுக்கான ஆறுதல் மனிதர்கள் தரமாட்டாங்க. அதனாலதான் உன்கிட்ட இந்த நேரத்துல நான் கேட்கிறேன். இந்த சூழ்நிலையில லட்ச பக்தர்கள் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 70% 80% நான் என்கிட்ட பேசுற பக்தர்கள் வரைக்கும் நான் சொல்றேன், மிக கடுமையான வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இந்த நம்பிக்கை எப்படி இழக்குதுன்னு தெரியும் அவங்களுக்கு. நம்ம சும்மா நம்ம முருகன் மேல பக்தி சும்மாலாம் யாருமே இழந்துட மாட்டாங்க. ஆனா இதுல முக்கியமான ஒரு தருணம், ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லா முருக பக்தர்களுக்கும் ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கணும். இது ஏன் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி வரும். இது வரைக்கும் யாராச்சும் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு அப்படின்னு தெரியல. இது என்னோட கடுமையும் கூட. முருகப்பெருமான் எனக்கு சொன்ன விஷயத்த நான் உங்க எல்லாருமே பதிவு பண்றேன். என்னன்னா, இந்த திடீர் முருக பக்தரை விட்டுடுங்க. திடீர் முருக பக்தர் அப்படின்னா வேற ஒரு தெய்வத்தை நான் வணங்கிட்டு இருப்பேன். முருகப்பெருமான் மேல ஈர்ப்பு எனக்கும் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பு இருக்கு, எனக்கு முருகன் கோயிலுக்கு நான் போகணும், புதுசா நான் முருகன் கண்ணில் தென்பட்டா கூட எனக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற பக்தர்கள் ஒரு சில பேர் இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு நான் சொல்றேன். ஏன் இதை நான் தனியா பிரிச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எத்தனையோ பேர் நான் போன்ல பேசும்போது எத்தனையோ பேர் சொல்றாங்க, கஷ்டத்தை கொடுக்கும் போது நான் ஐயோ சாமி நான் வேணான்னு ஓடிடலாம், இது இந்த வாழ்க்கை விட்டு எங்கேயாவது நான் போயிடலாம், இந்த சூசைடு எண்ணங்கள், இதை தன்னைத்தானே நான் யாருக்குமே தெரியாம இந்த உலகத்துக்கு விட்டு நான் போயிடணும், பிரச்சனைகள் பார்த்து பயந்து நான் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரச்சனைகள் வளர 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 முருகனே கை கொடுக்க மாட்டாரா, கை விட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு பாதி பக்தர்கள் வந்திருக்கீங்க. அவங்க இப்ப இருக்கிற நிலைமை மாறவே மாறாது. சரி நான் வெறுத்துட்டேன், எல்லா வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோவும் முருகன் கோயிலுக்கு போறது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேங்கிற ஒரு பக்தர்கள் ஒரு கட்டத்துல இருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த காணொலி நீங்க பார்க்கணும். ஏன்னா முருகப்பெருமான் கிட்ட ஒரு பக்தனா அது வர்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. இது மனப்பூர்வமா மனசால மனதளவுல உணர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் புரியும். இதை நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் ரொம்ப டீப்பரா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நார்மலா சொன்னாலே போதும், உங்க எல்லாருக்குமே புரிய வரும். இவர்கிட்ட பக்தரா இருக்கணும், இவரை வணங்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட டெஸ்ட், ஏகப்பட்ட விஷயத்துல நம்ம சோதிக்கப்படுவோம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, ஐயா சோதனை சாமி, சோதனைனா எப்படி சாமி, நார்மலா இருக்கிற சோதனை தான் நான் தினைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், டெய்லி ஒவ்வொரு சோதனை என் வாழ்க்கையில கடந்து வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ற, ஐயா சோதனைங்கிறது இவர் நம்ம கூட பக்கத்திலேயே தான் இருப்பாரு. அந்த சோதனை வரும் ஏதோ ஒரு விஷயத்துல திடீர்னு ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயம் இன்னைக்கு கிடைக்கலன்னா அந்த நாளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வரத்துக்கு தாமதமாகும். அப்ப என்ன பண்ணுவீங்க, முருகனை வணங்குவீங்க, முருகனை கேட்பீங்க. அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணுவார், உங்க கூடையே தான் இருக்காரு, உங்க பக்கத்திலேயே தான் இருக்காரு, கொஞ்சம் உங்களை டெஸ்ட் பண்ணுவாரு. இவன் கடைசி வரைக்கும் என்ன நம்புறானா, என்ன முழுமையா அந்த பக்தியை செலுத்துறானான்னு பார்ப்பார். அந்த பக்தி செலுத்துறதுல பாதி பேர் தோத்து போயிடுறீங்க, துவண்டு போயிடுறீங்க, நீங்களே டயர்ட் ஆயிடுறீங்க. யார் ஒருத்தர் முழுமையா வாழ்வோ சாவோ நாளைக்கு என்ன வேணா நடக்கட்டும், இதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே வேணாயா முருகா எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொல்ற ஒரு பக்தர்
கண்டிப்பா அவன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு துன்பம் வந்தாலும், எந்த அளவுக்கு கஷ்டம், வேதனை, மன துன்பம் என்ன வேணா நடக்கட்டும், அந்த ஒரு பக்தர் கலங்கவே மாட்டான். எந்த ஒரு வாழ்க்கையிலும் எந்த ஒரு நொடியும் கலங்கவே மாட்டான்னு ஏன் சொல்றேன்னா, அவன் கலங்கறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் வந்து அங்க நிப்பாரு. அவனோட பிரச்சனைய தான் பிரச்சனையா நினைச்சு முருகப்பெருமான் அதை வந்து ஏத்துப்பாரு. இது முற்றிலும் உண்மை. உணர்ந்தவன் நான் இருக்கேன். தினைக்கும் அந்த ஒரு விஷயங்களை வந்து நான் அமிர்தம் மாதிரி யோசிச்சுட்டுக்கிட்டே இருக்கேன். மனிதர்கள் கிட்ட நான் பேசினாலும் என்னோட கஷ்டம், என்னோட ஒரு துன்பம், ஒரு துயரம் வந்து இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் வந்து சந்திச்சுட்டேன். இத்தனை வருஷம் நம்ம கூடியதான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செயல் வந்து பண்ணுவாங்களான்னு தெரியல. எத்தனையோ பேர் வந்து சொந்தக்காரங்களுக்கு வந்து பண உதவி பண்ணி தோத்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க, நம்பி மோசம் போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். என்ன பாடம் தெரியுமாங்களா? இந்த கடன் பிரச்சனைனால தீராத கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் சொந்தத்தை நம்பி அந்த பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஒரு வழி, இதை வழியா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பாடமா நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு உறவுக்கும் ஒவ்வொரு வழி நமக்கு மனதளவுல நமக்கு பாதிப்புக்கு கொண்டு வந்தே தீரும். அதுல வந்து மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாத்தையும் எனக்கு உணர வச்சதே நம் தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். அந்த பணத்தை நீங்க வந்து நம்பி ஒருத்தவங்களுக்கு உங்க குடும்பத்துல யாருக்கோ கொடுக்குறீங்க, அவங்க வந்து திரும்பி தரமாட்டாங்க. நல்லாதான் பேசிட்டு இருந்தோம், ஒரு ரத்தத்தின் ரத்தமா உறவா இருந்தாங்க, நாளைக்கு நேத்து ஏன் இப்படி பேசுனாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி பேசுனாங்கன்னா, இது வேற வழியில உங்களுக்கு வந்து இந்த துன்பம் வர வேண்டியது இருந்திருக்கும். அத இப்படி இந்த வகையில வந்து உங்களுக்கு போயிருக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நீங்க வந்து அந்த உறவை நீங்க வந்து நம்பிட்டு இருப்பீங்க. அந்த உறவு யார் எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் முருகப்பெருமான் இதை வந்து பண்ணியிருக்காரு. உங்க கண்ணு முன்னாடி அந்த ஒரு விஷுவலா உங்களுக்கு காட்டுவார். நான் எத்தனையோ காணொலியில வந்து எல்லா முருக பக்தர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், உங்க கண்ணு முன்னாடி ஒரு விஷுவல் காட்டுவாரு. யார் யார் எப்படி, எந்த உறவு உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டுவாரு. தவிர இதை வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை பொறுத்துதான். எப்பெல்லாம் நீங்க வந்து தோத்து போறேன், நாளைக்கே தோத்துருவேன், அந்த ஒரு எதிர்மறை எண்ணம் உங்களுக்கு வரப்போதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான் உங்க மனசுல அந்த உயிர் துடிக்கிற மாதிரி ஒரே விஷயம் தான் சொல்லணும். முருகப்பெருமான் என் கூட இருக்காரு, எனக்கு அவர் துணையா இருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில தோல்வி அனுபவிச்சாலும் அனுபவிக்கலனாலும் எனக்கு அந்த பயம் முதல்ல என்கிட்ட இருந்து விலகிடும். ஏன்னா யாரெல்லாம் அந்த பயத்தை போக்குறீங்களோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில முருகப்பெருமான் அந்த வெற்றிக்கு காரணமாக உங்க வாழ்க்கையில இருப்பார். இந்த விஷயத்த வந்து நான் ஏகப்பட்ட காணொலியில வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்றேன், யாரெல்லாம் உடல்நல பிரச்சனைல இருக்கீங்க, கடன் பிரச்சனைல இருக்கீங்க, உங்களே வந்து எல்லாத்தையும் இழந்து ஒரு மன உடைச்சல நீங்க இருப்பீங்களே, இப்ப நீங்க பார்க்கும்போது கூட மனசை வெறுத்து முருகன் கிட்ட இருந்து வந்த பதிலே கிடையாதுன்னு சொல்ற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இந்த காணொலி வந்து எப்பயாச்சும் இன்னைக்கு நினைச்சா கூட அது கொண்டு போய் சேர்க்கணும். எப்படியாச்சும் என் முருகப்பெருமான் அந்த காணொலியை வந்து உங்க கண்ணில் பட வைக்கிறார். ஹைதராபாத்ல வந்து ஒரு ஒரு முருக பக்தர், அவருக்கு நடக்கிற இந்த சூழல் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது நான் வந்து இது எடுத்துக்கிட்டாலும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எத்தனையோ பக்தர்கள் கிட்ட நான் பேசும்போது கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு 50% அந்த நம்பிக்கை இருக்கும். டோட்டலா முருகனே இல்லை அப்படின்னு வெறுத்து போன ஒரு பக்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். இந்த காணொலி நான் சொல்லும் பொழுது யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து நீங்க இருக்கீங்களோ, இப்ப உற்சாகமா முருகன் மேல வந்து அதிதீவிரமா இப்ப பக்தி உங்களுக்கு வரும். கண்ணிலேயே உங்களுக்கு வந்து அந்த ஒரு கண்ணீர் உங்களுக்கு வந்தாலும் வரலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இந்த பக்தர் வந்து ஹைதராபாத்ல, இவர் பேர் வந்து ராஜேஷ். இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனில வேலைக்கு போறாரு. ஐடி கம்பெனில வேலைக்கு போயிட்டு இவருக்கு வந்து இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. நல்லாதான் அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. திடீர்னு வந்து அவரு வாழ்க்கையில வந்து ஒரு டவுன்ஃபால் வருது. அந்த ஆபீஸ்ல இருந்து இவரை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா அவருக்கு அந்த வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. முருகப்பெருமானை வந்து போய் பாக்குறாரு, வராரு. ஆனா இவர் வந்து எப்போ அந்த நம்பிக்கையை முருகப்பெருமான் மேல அந்த நம்பிக்கை டோட்டலா விடுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த 3 மாசமா இவருக்கு வேலை இல்லாத நேரத்துல கூட அந்த நம்பிக்கை விடல. இவருக்கு எப்பயாச்சும் வேலை கிடைச்சிடும், நமக்கு முருகன் கொடுத்துருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாரு. இவர் அந்த காதலிச்ச ஒரு உறவு இருக்கு, அந்த உறவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவருக்கு அந்த வேலை இல்லாத ஒரு காரணத்தினால அந்த உறவு இவரை விட்டு பிரிஞ்சு போயிடுது. முதல் விஷயம். இதுல
நான் அந்த உறவு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் காட்டிருக்காரு, யாரு உங்களுக்கு எந்த உறவு உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு முருகப்பெருமான் உங்க ஞானத்துக்கு காட்டுவாரு. இதை நான் பல முறை நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க தப்பா வந்து நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு உறவு வந்து என்னை விட்டு போகுது, ஏன் போகுது, அதை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, எந்த உறவும் நீங்க வந்து கட்டி போட்டோ இல்ல வற்புறுத்தியோ நீங்க வந்து இழுக்க வைக்காதீங்க, தக்க வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நாளைக்கே அந்த உறவால உங்களுக்கு மனம் துன்பம் வரும். இந்த உறவை நம்ம வந்து இழுத்து பிடிச்சி வச்சாலும் நாளைக்கு அந்த உறவால தான் உங்களுக்கு மனவேதனையும் கஷ்டமும், நீங்க அழுகாத நாட்களே இல்லாம இருக்காது. ஒரு உறவு உங்களை விட்டு போகுது, உங்களை புரிஞ்சுக்காம ஒரு உறவு போகுதுன்னா நல்லதுன்னு நினைச்சு அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஏன் சொல்றேன்னா, முருகப்பெருமான் உங்க ஞானத்தை வந்து காட்டுறாரு. அவர் டைரக்டா சொல்ல முடியாதுன்னா கூட உங்களுக்கு ஒரு விஷயமா உங்களுக்கு சொல்ல வராரு. இது நமக்கு கடைசி வரைக்கும் வராது. அதை எத்தனை பக்தர்கள் வந்து புரிஞ்சிக்கவே நீங்க வந்து மாட்டேன்றீங்க. அதனாலதான் வந்து சொல்றேன். அந்த 3 மாசத்துல இந்த காதலும் தோல்வி அடையுது. தோல்வி அடைஞ்சு இவர் திரும்பி ட்ரை பண்றாரு. அதுலயே பாதி மனுஷன் வந்து உடைஞ்சிட்டாரு. கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினதுக்கு அப்புறமா வீட்டுல வந்து மதிக்காத்தனமா அவங்க அப்பா கிடையாது.